இப்போ நம்ம வந்து கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். கிராஸ் பீஸ் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் நீங்கள் உங்கள் கிளாத் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த மாதிரி ஜாயின் போடாமல் ஃபோல்டிங்கில் ஒரு பீஸ் இருக்கும். சப்போஸ் பீஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு கலர் கிளாத் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஓரளவுக்கு பெரிய கிளாத்தாக இருக்கணும். கிளாத் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்கேல் எடுத்து நான் என்ன பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, கிராஸாக ஒரு லைன் போடணும். கிராஸாக ஒரு லைன் போடணும். இந்த ஸ்கேலோட அளவு வந்து 1.25 இன்ச்சு. பயாஸ் சொல்லுவாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணுறது கிராஸ் பீஸ் சொல்லுவாங்க. இந்த ஸ்கேலோட அளவே வச்சுக்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் அதிகமாக வேணும். கழுத்துக்கு கிராஸ் பீஸ் ரெடி பண்ணுறோம். நம்ம இப்போ ப்ளவுஸ் தச்ச ப்ளவுஸ்க்கு கழுத்து கிராஸ் பீஸ் ரெடி பண்ணுறோம். இந்த மாதிரி கிராஸாக ஸ்லாண்டிங்காக என்ன பண்ணணும், கோடு போட்டுகிட்டே வரணும். இப்போ இந்த மாதிரி நான் கோடு போட்டு எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த கார்னரை கட் பண்ணிடணும். அதே போல் இந்த கார்னரையும் கட் பண்ணிடணும். கட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த கார்னர் அதே போல் இந்த கார்னர் கட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த சைடு இருக்கிற ஒரு இதை விட்டுடணும். அதே போல் இந்த சைடு இருக்கிறத விட்டுடணும். இந்த ஃபஸ்ட்டையும் ஜாயின் பண்ணணும். இந்த ஸ்டெப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கிராஸ் பீஸ் ரெடி பண்ணுறது. இப்படி நீங்கள் இழுத்து பிடிச்சாலே அழகாக இந்த கோடோட எல்லா கோடுமே வந்து ஜாயிண்ட் ஆகுது. தெரியுதா? அப்படியே நீட்டாக இந்த கார்னர் இதில் ஃபஸ்ட்டு கார்னர் விட்டுடணும். அதே போல் இதில் வந்து இந்த சைடு ஒன்று விட்டுடணும். இழுத்து பிடிச்சி பார்த்தீங்கனாலே தெரியும், நீட்டாக இருக்கும். அப்படியே இது மேலே நீட்டாக அப்படியே தையல் போடணும். இப்படி இழுத்து பிடிச்சி பின் போட்டுக்கோங்க. இல்லைனா இது குண்டூசி இருக்கும், குண்டூசி குத்திக்கிட்டிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். அப்படியே இது ஃபுல்லாக இப்போ நீட்டாக இப்போ தையல் போட்டு காட்டுறேன் பாருங்கள். என்ன பண்ணணும், இந்த எட்ஜை ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த இதை விட்டுட்டு இந்த சைடு ஃபஸ்ட்டு எடுத்து இப்படி ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி எடுத்து வச்சிங்கன்னா நீட்டாக இப்படி வரும். 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டு எடுத்துக்கணும். இந்த பீஸை திருப்பி பார்த்தாலே இப்படி இருக்கும். இங்கே ஒரு 1 இன்ச், இங்கே ஒரு சைடு வெளியே தெரியும், இந்த சைடு ஒரு சைடு வெளியே தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா கோடுமே கரெக்டாக அந்த லைன் எல்லாமே அப்படியே மீட் ஆகிடுச்சா. என்ன பண்ண போகிறோம், இந்த லைன்லேயே அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு நிமிஷம். இந்த லைனை அப்படியே ஃபுல்லாக சிசரை இப்படி எந்த சைடு இன்சர்ட் பண்ணாலும் சரி, நம்ம போட்ட லைனு அப்படியே தெரியும். இதை வந்து என்ன பண்ணலாம், நடுவு இப்படி எடுத்துகிட்டு இந்த தையல் போட்டோம்ல, இந்த இடத்த அயன் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு. நான் அயன் பண்ணாமல் அப்படியே கட் பண்ணி காமிக்கிறேன். அப்படியே நம்ம அந்த லைன் போட்டோம்ல, அந்த கிராஸாக அந்த லைனை அப்படியே கட் பண்ணி எடுக்க வேண்டியதான். பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னாலே புரியும்.
இப்போ நான் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். இது வந்து கிட்டத்தட்ட 1 மீட்டருக்கு நமக்கு வந்து இந்த கிராஸ் பீஸ் பயாஸ் சொல்லுவாங்க, இது வந்து கிடைக்கும். இந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு டைமும் சேவு, சிம்பிளாகவும் எடுக்கலாம். பயாஸ் ஜாயின் போட்டு கிராஸ் பீஸ் இழுக்க இந்த கழுத்து வளைவெல்லாம் நல்லா கொடுக்கும். அவ்வளோதான், இதை ரெடி பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ரெடி பண்ண கிராஸ் பீஸை ப்ளவுஸில் அட்டாச் பண்ண போகிறோம். ப்ளவுஸ் வந்து நல்ல பக்கம் வச்சுக்கணும். கிராஸ் பீஸ் வந்து இப்படி ராங் சைடு இப்படி எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவது இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் பிசிறு தெரியாமல் இருக்கும் நமக்கு. அப்படியே என்ன பண்ண வேண்டியதான், ப்ளவுஸ் மேலே இப்படி வச்சு அட்டாச் பண்ணி அப்படியே திருப்ப வேண்டியதான். ப்ளவுஸ் நெக் லைனில் இப்படி வச்சு நம்ம தையலுக்கு 4 இன்ச்சு விட்டு நம்ம இது பண்ணோம்ல, அப்படியே வச்சு ஸ்டிச் போட வேண்டியதான். மடித்து நீங்கள் இழுக்க நல்லா ஸ்டிச் ஆகும் இந்த கிளாத்து. ஏன்னா இது நம்ம வந்து கிராஸ் பீஸில் எடுத்துருக்கோம், நல்லா ஸ்டிச் ஆகும். ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சை கண்டினியூ பண்ணுவோம். இதே மாதிரி ஜாயின் பண்ணிட்டு வாங்க. ஜாயின் பண்ணிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நான் ஃபுல்லாக இதை ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபுல்லாக கழுத்து கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து திருப்பி விட போகிறோம். அப்படியே திருப்பி ஒரு ஸ்டிச் போட போகிறோம். இப்படி ஒரு ஃபஸ்ட்டு இப்படி இது மடிச்சுட்டு அப்படியே இதை உள்ளே இந்த பிசுரை அப்படியே மடித்து தையல் போட வேண்டியதான். பேக் ஸ்டிச் போட்டுக்கணும், அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபுல்லாக மடிச்சுட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல வேணும்னா நீங்கள் இன்னொரு தையல் போட்டுக்கலாம். ஆனால் இதை சும்மா ரஃப்பாக தானே ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன், அதனால் நான் போடலை. நீங்கள் இந்த இடத்துல இன்னொரு தையல், இந்த தையலுக்கு இந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டிங்க அப்படின்னா அழகாக இருக்கும், பார்க்க பட்டையாக நீட்டாக இருக்கும். அவ்வளோதான், கழுத்து முடிஞ்சது. இதை ஃபினிஷ் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் கிளாஸ் சென்ட் பண்ணுறேன்.